இறை இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, உங்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கும் தடைகளைக் கண்டு மலைத்து போயிருக்கிறீர்களா? இதோ இறை இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. எசாயா 45 இரண்டாவது வசனம் கூறுகின்றது, நான் உனக்கு முன்னே சென்று கரடு முரடான வழிகளை செம்மையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறியடிப்பேன் என்று கூறுகின்றார். ஆம், வாழ்க்கையில் சில தடைகள் நமக்கு மலை போல் தோன்றுகின்றன. அவை நம் முன் தோன்றும் போது எதிர்காலத்திற்கான பாதையே அடைப்பட்டது போல நாம் தயங்கி மயங்கி நிற்கின்றோம். ஆனால் நம் தடைகளை எதிர்கொள்ளும் போது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்றோம். இறைவன் எல்லா தடைகளையும் உடனே அகற்றுவார் என்பதல்ல, சில நேரங்களில் அந்த தடைகளை தாண்டி செல்லும் வலிமையையும் ஞானத்தையும் தருகின்றார். தடைகள் நம்மை நிறுத்துவதற்கானவை அல்ல, இறைவனின் வல்லமையை அனுபவிக்க செய்வதற்கான சில நேரங்களில் ஆண்டவரால் அது அனுமதிக்கப்படுகின்றது. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த மலை போன்ற தடைகள் இருந்தாலும் அவற்றை விட நம்முடைய இறைவன் பெரியவர் என்பதை நாம் நினைவு கூறுவோம். அவரது இரக்கத்தை நம்புவோம். மனிதரால் முடியாதது இறைவனால் முடியும். அவர் உங்கள் பாதைகளை இன்றே இப்பொழுதே திறந்து வெற்றிக்கு வழிநடத்துவார். உங்கள் தடைகள் இத்தோடு உடைக்கப்படுகின்றன. ஆமேன். இறை இரக்கம் போற்றி.